ஹாய் வீவர்ஸ், டெல்டா கிச்சனுக்கு வாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது குழந்தைங்களுக்கு தேவையான செர்லாக் இருக்கும்ல, அதில் சத்து மாவு கஞ்சி. உளுந்து 1/4 கிலோ, பொரியரிசி 100 கிராம், பொட்டுக்கடலை 100 கிராம், கம்பு 1/4 கிலோ, கேழ்வரகு 100 கிராம், முந்திரி பருப்பு தேவைக்கேற்ப, பாதாம் பருப்பு 25 கிராம், ஏலக்காய் வாசத்துக்கு ஏற்ற மாதிரி. இதை மிக்சியில் போட்டு அடிச்சுக்கிட்டு அதை நம்ம செஞ்சு காமிக்கிறோம் வாங்க. சத்து மாவு கஞ்சி பாருங்கள், ரெடியாக இருக்குது பாருங்கள். செர்லாக்கு மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். இது என்ன பண்ணணும், 1 டம்ளர் தண்ணி ஊற்றுக்கணும். ஒரு கிண்ணத்தில் 1 ஸ்பூன் போட்டுக்கணும். போட்டுக்கிட்டு அதில் கரைச்சிக்கணும். நம்ம கையால் கரைச்சிக்கிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு உப்பு ஜீனி அதெல்லாம் வச்சு கிண்டணும். காய்ச்சிக்கிட்டே இருக்கணும். அந்த தண்ணியில் அது வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் இந்த பதத்துக்கு கொண்டு வந்துடுங்க. இந்த பாருங்கள், செர்லாக் மாரி இருக்குல்ல, இந்த பதத்துக்கு கொண்டு வந்துடுங்க. இதை பாருங்கள், இப்படி இருக்கா. இது குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு. இதே பெரிய குழந்தைங்க சாப்பிட்ணுன்னா இன்னொரு டம்ளர் தண்ணி ஊற்றி கிண்டிக்கிங்க. அதேமாரி காய்ச்சுங்க, தண்ணியாக வரும். பால் விருப்பப்பட்டால் கொஞ்சோண்டு பால் சேர்த்து டம்ளரில் ஆற்றி கொடுங்க. கிண்டி அதையும் காய்ச்சணும். நீங்கள் காய்ச்சி இந்த பதத்துக்கு கொண்டு வந்ததுக்கப்புறம் தான் பால் ஊற்றி கொடுக்கணும். இப்போ பாருங்கள், அந்த கஞ்சியை எங்கள் குழந்தை சாப்பிட்லாம் பாருங்கள். 11 மாதம் குழந்தை இது சாப்பிட்றாங்க பாருங்கள். பார்த்தீங்களா, ஒன்றுமே வேண்டானே சொல்லலை பாருங்கள். ஏன்னா அது டேஸ்ட்டாக இருக்கும், எல்லாம் நம்ம சேர்த்துருக்கோம்ல, அதனால். ஓகே, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.